இஸ்லாத்துல வந்து ஃபக்கீர் ஒன்னு இருக்கு, மிஸ்கின் ஒன்னு இருக்கு. ஏழைகள் நீங்க உங்க ரெண்டு ஏழைன்னு வழங்கி வச்சிருப்பீங்க. ஃபக்கீர் சாண்டா யாரு ஏழை, மிஸ்கின்டா யாரு ஏழை, அப்படிதான் வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஜகாத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவான்? ஜகாத்துகளை லில் ஃபுகராயி, ஃபக்கீர்களுக்கு கொடுங்கள், ஒல் மசாகின், மிஸ்கின்களுக்கு கொடுங்கள்மா. ரெண்டு ஏழைன்னா ரெண்டு வார்த்தை இருக்கு. ஃபக்கீர்னாலும் ஏழை, மிஸ்கின்னாலும் ஏழை என்று சொன்ன ரெண்டு வார்த்தையா சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபக்கீர்களுக்கும் கொடுங்கள், மிஸ்கின்களுக்கும் கொடுங்கள் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத விளக்குறாங்க. மிஸ்கின்னா யார் தெரியுமா உனக்கு? ஃபக்கீர் வேற மிஸ்கின் வேற, நல்லா புரிஞ்சுக்க. மிஸ்கினா இருக்கிறது நல்லது, கௌரவமான விஷயம். ஃபக்கீரா இருக்கிறது தான் கேவலமான விஷயம். மிஸ்கின் என்றால் யாரு? ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லைன்னு வெளியே வர்றானே அவன் நல்ல மிஸ்கின். ஒரு பேர்ச்சம்பளை இல்லைன்னு கையேந்தி போடுறான அவன் அல்ல மிஸ்கின். மிஸ்கின் என்றால் யார் என்றால் வலாக்கின்னல் மிஸ்கின் அல்லது லைஸ லஹு கினன், அவங்கிட்ட தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது. ஆனா யஸ்தஹி, அவன் வெட்கப்படுவான். வலா யஸலுன் நாஸ ஷையா, யார்ட்டையும் கேட்க மாட்டான். வலா யஸலுன் நாஸ இல்ஹாஃபா, யார்ட்டையும் கெஞ்ச மாட்டான். இப்படி நடக்கிறானே இவன் தான் மிஸ்கின். இந்த மாதிரியான ஆட்களை அறிந்து நீங்களா கொண்டு என்ன செய்யுங்க? கொடுங்க. இந்த மாதிரி மிஸ்கின் யாசகம் தான் கேட்க கூடாது. நம்மளை தேடி வந்தா வாங்கிக்கலாமா? நல்லா வாங்கிக்கலாம். அது ஒரு பயன் இருக்கு இல்லையா? நம்ம யார்ட்டையும் கேட்க கூடாது, அது யாசகம் கிடையாது. நம்ம போய் முறையிட்டு ஒரு தாங்க 5 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு இப்படி சொல்லி கேட்கிறோமே, இந்த விளையாட்டு கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். இது புகாரியில் 1476வது ஹதீஸாக இருக்கிறது. முஸ்லிம்ல 1700